ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வின் அண்ட் ஷைன். நான் உங்கள் சாளுக்கியா செல்லதுரை. நான் ஒரு சின்ன கதையோடு இந்த பிளானை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு தவளை தெரியாமல் ஒரு தண்ணி பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அது அந்த வீடு ஆளுங்க தெரியாமல் வந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சாங்க, அந்த பாத்திரத்தை கொதிக்க வச்சாங்க. அப்போ அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தவளையும் அதோட பாடியை மாற்றிக்கிட்டு அதில் மிதந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியானப்போ தாங்க முடியாமல் அந்த தவளை இறந்துருச்சு. அந்த தவளை நினச்சிருந்தா எப்போவோ அந்த தண்ணியை விட்டு வெளில குதிச்சு தப்பிச்சு போயிருக்கலாம். பட் ஆனால் அது பண்ணல, அதனால் அது செத்து போயிடுச்சு. அதனால நம்ம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரோமோ அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் சாதிக்க முடியும். ஸோ இந்த 100 டேஸும் நம்ம 11 to 12 hours கன்சிஸ்டண்ட்டாக படித்தோன்னா நம்மளால் டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதில் நீங்கள் எந்த டவுட்டுமே படாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக 11 to 12 hours படிக்கணும். அது நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் தான். நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எவ்ரிடே 11 to 12 hours உட்காரது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நம்ம பண்ணோன்னா நம்மளால் கண்டிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த பிளானில் ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை பிளானில் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இதை வந்து இதோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, ஸ்லாட் மாற்றிக்கலாமா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக விக்னேஷ் சாரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். நாங்கள் வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப். இந்த பிளானை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் மெயினாக வந்து தமிழில் படிக்கிற பசங்களுக்காக, அதனால தமிழில் இருக்க பசங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா. இது வந்து ஒரு வீக்லி பிளானாக போட்டிருக்கேன். 3 டைம்ஸ் ஸ்லாட்டாக போட்டிருக்கேன். 9 to 1 PM, 2 to 6 PM, 7 to 10 PM போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங்ஸை மாற்றிக்கலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 11 to 12 hours படித்தே ஆகணும். மார்ச் 20, 2021 ஜூன் 26, 2021 வரைக்கும் பிளான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வீக் 1 மார்ச் 20 to 26 என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி A&Mனு போட்டிருக்கேன். ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ஜூன் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ண போகிறோம். சாரி, இங்கே மிஸ்டேக் பண்ணதுக்கு அதை அடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். டே 1 வந்து NCERT கிளாஸ் 6 ஹிஸ்ட்ரி NCERT, அதை வந்து RPAS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த RPAS 1 அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். என்னடா புக்கை ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப பேசிக் புக் தான். நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு, அயன் ஏஜ் அதெல்லாம் பற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர வாட் வேர் வென் என்னென்ன ஷெல்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குமே தவிர பெருசாக எதுவும் இருக்காது. உங்களால் ஒன் டேயில் கிளியராக முடிக்க முடியும் அதை கம்ஃபர்டபுளாக. அதுக்கப்புறம் கிளாஸ் 12 தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நியூ NCERT புக் இருக்குது. அந்த புக்கில் பார்ட் 1ல் தீம் 1 to 4 மட்டும் படிச்சிங்கன்னா போதும். தீம் 1 to 4 மட்டும் படிங்க. அதோடு சேர்த்து ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் இன்சைட்ஸ் தான் படிக்கணும். இப்போ நம்ம இத்தனை நாள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணோமா பண்ணலையா, அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த 100 டேஸ்க்கு என்ன பண்ணணும்னு மட்டும் பார்க்கலாம். ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் இன்சைட்ஸ்லேருந்து டெய்லி நீங்கள் ஒரு 30 or 40 பேஜஸ் படிச்சதாகணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஹிந்து, டவுன் டு அர்த்து, PIB, PRS எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் ஆனால் அதுதான் நம்மளுக்கு சேஃபர் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து அதை கவர் பண்ணிக்கணும். இன்சைட்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. டெய்லி 40 பேஜஸ் அந்த மாதிரி கணக்கில் படிச்சுக்கோங்க. டே 2 வந்து NCERT கிளாஸ் 7 படிக்க போகிறோம். கிளாஸ் 7 வந்து RPAS 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் 7 ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. கிளாஸ் 12 தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல் தீம் 5 to 8 ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க. அதோட சேர்த்து ஜூன் கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா. அப்புறம் டே 3 வந்து NCERT கிளாஸ் 8 அதாவது RPAS 3 அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடுங்க. அப்புறம் கிளாஸ் 12 தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதில் தீம் 9 மட்டும் படிச்சிங்கன்னா போதும். தீம் 9ஓட முடிச்சுக்கோங்க. தீம் 9க்கு மேலே எதுவுமே படிக்க தேவையில்ல. தீம் 9ஓட முடிச்சுக்கோங்க. அதோட ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 30 பேஜஸ் படிச்சுக்கோங்க. டே 4 ஓல்டு NCERT RS சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டு NCERTயை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓல்டு NCERT RS சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஒரு புக் ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தரோவாக சத்தம் போட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் 30 to 40 பேஜஸ் நீங்கள் டெய்லி கவர் பண்ணுறதை கவர் பண்ணணும். அடுத்தது டே 5 ஓல்டு NCERT மிடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா அப்படி சொல்லுவாங்க அந்த புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுக்கணும். கோ த்ரூ த ஃபுல் புக்கையும் கோ த்ரூ பண்ணணும். அதோட ஜூன் கரண்ட் அஃபேர்ஸு இன்சைட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த டேவோட ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியாவை ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ஜூன் கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். டே 6 வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது 2 இன்ஸ்டியூட், நான் என்ன கேட்டிங்கன்னா நான் இன்சைட்ஸும் விஷனும் சொல்வேன்.
நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இன்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கம்பல்சரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டே ஆகணும். ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் கம்பல்சரி போட்டே ஆகணும். செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுள்னஸ் பொறுத்து. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர்ஸ் கடைசி 2 days போட்டே ஆகணும். நான் ஃபுல்லாக படிச்சுட்டு போட்டுக்கிறேன் அதெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் வந்து 5 days படிச்சிங்கன்னா லாஸ்ட் 2 days கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டே ஆகணும். அதே மாதிரி ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்சைட்ஸ்லேயே வந்து கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பாங்க. ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேங்க்கையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ உங்களை அதோட நீங்கள் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடில் ஹிஸ்ட்ரியில் வந்து தரவாக இருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதை தான் நீங்கள் டே 6 அண்ட் டே 7 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் என்ன பிளான், வீக் 2ஓட பிளான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாலிட்டியும் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். நான் பாலிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணல, பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன். மேஜரான டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். பாலிட்டியோ டோட்டலாக கவர் பண்ணால் வந்து ரொம்ப உங்கள் மேலே ஸ்ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாதி பாலிட்டி தான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டே 1 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங், salient ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள், யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், அமெண்ட்மெண்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை தான் வந்து நம்ம டே 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? டே 1 இதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸில் 40 pages. நான் எப்போவுமே சொன்ன மாதிரி டெய்லி 3 hours நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சு அதில் 40 pages படிச்சுக்கோங்க. அப்புறம் டே 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. இதுக்கு மட்டும் நான் ஒரு நாள் வச்சுருக்கேன். பிகாஸ் அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் நல்லா தரவாக படிக்கணும். நிறைய பேசிக் திங்ஸ் அதில் இருக்கும். அதை நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கணும். அதனால டே 2 வந்து அது மட்டும்தான். அதோட சேர்த்து ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் இன்சைட்ஸில் வந்து 40 pages படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டே 3 வந்து நீங்கள் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து 1 or 2 days எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 1 dayக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நியூ ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 2 days எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் படித்து முடிச்சிருங்க, நல்லா தரவாக படித்து முடிச்சிருங்க. அதோட சேர்த்து ஜூலை கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டே 4 வந்து நம்ம பிரசிடென்ட், கவர்னர், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஃபீச்சர்ஸு, பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரசிடென்ட் படிக்கும்போது சைட் பை சைட் கவர்னர் படிச்சுக்கணும், வைஸ் பிரசிடென்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் படிக்கும்போது சீஃப் மினிஸ்டர் படிக்கணும். சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படிக்கும்போது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படிக்கணும். அடுத்தடுத்து படிச்சுக்கணும் இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் இதை படிச்சுட்டா அந்த டாப்பிக் வந்து நீங்கள் 5 minutes படிச்சிடலாம். கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர மோஸ்ட்டாக எல்லாமே வேர்டிங்ஸ் மாறாமல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் சைமல்டேனியஸாக படிங்க, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் சைமல்டேனியஸாக படிங்க, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சைமல்டேனியஸாக படிங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் சைமல்டேனியஸாக படிங்க. அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு டாபிக் தான் டைம் எடுக்கும், அடுத்த டாப்பிக்கு 5 or 10 minutes தான் எடுக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் முடிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து எப்போதும் போல் நீங்கள் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை முடிக்கணும், 40 pages முடிக்கணும். ஓகேங்களா? டே 5 வந்து வெறும் பார்லிமெண்ட்க்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும் வச்சுருக்கேன். பார்லிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை நீங்கள் வந்து ரொம்ப தரவாக படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், தரவாக படிக்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் நீங்கள் தரவாக படிக்கணும். பார்லிமெண்ட் படித்தா கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அதனால நீங்கள் பார்லிமெண்ட்டையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் ஒன்றா படிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 2 குட்டி டாபிக் கொடுத்துருக்கேன். கேபினெட் கமிட்டிஸும் பார்லிமெண்ட் கமிட்டிஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டே 5ஓட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை டே 5ஓட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டே 6 அண்ட் டே 7 எப்போவுமே சொன்ன மாதிரி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2 இன்ஸ்டியூட்டில் இல்லாட்டி விஷன் அண்ட் இன்சைட்ஸோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் டே 6 அண்ட் டே 7 இதுக்கு இப்போ கொடுத்துருக்கல டாபிக்ஸ், மேலே கொடுத்துருந்தால டாபிக்ஸ், அந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அதோடு சேர்த்து ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க்கில் இருக்க கொஸ்டின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏப்ரல் 3லேருந்து ஏப்ரல் 9 வரைக்கும் என்ன பிளான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்பெக்ட்ரம் கவர் பண்ணுறோம். இதில் ஹோல் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர் ஆகிடும். ப்ளஸ் நம்ம ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்சிஆர்டியில் பிபின் சந்திரா அப்படின்னு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது. அதை நீங்கள் படிக்கணுன்னா படிச்சுக்கலாம். இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல், அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இப்போ டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்பெக்ட்ரமே ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அதுலேயே எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பெக்ட்ரமை ரொம்ப தரவாக படிக்கணும். ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரமில் வந்து 20 chapters இருக்குது. ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்கள் 4 chapters கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். 4 chapters டெய்லி நீங்கள் படித்தா தான் 20 chapters உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா?
நீங்கள் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்பெக்ட்ரமாக கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும். ஓகேவா? அதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்ல போகிறது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட்டு. பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்னா ரிவோல்ட் ஆஃப் 1857லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுலேயே முக்கால்வாசி ஸ்பெக்ட்ரம் புக் வந்துருச்சு. ரிவோல்ட் ஆஃப் 1857லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கொஸ்டின் வராமல் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பெசன்ட் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெசன்ட் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதோடு சேர்த்து நீங்கள் டெய்லி டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 40 பேஜஸ் படிச்சே ஆகணும் கம்பல்சரி. அதோடு சேர்த்து ஸ்பெக்ட்ரம் புக்கையும் டே 5ஓட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டே 6 and 7 நான் எப்போவே சொல்வேன், டே 6 and 7 ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் டெஸ்ட். நீங்கள் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர டே 6 and 7 வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நான் படிக்கல, நான் பண்ணல, வரல அதெல்லாம் சொல்லக்கூடாது. டே 5குள்ளே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண பார்த்துட்டு டே 6 and 7 நீங்கள் வந்து டெஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. ஸ்பெக்ட்ரம் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் ஸ்பெக்ட்ரம் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு இன்சைட்டில் எடுத்து முடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஏப்ரல் 6லேருந்து 16 வரைக்கும், ஏப்ரல் 10லேருந்து 16 வரைக்கும், ஏப்ரல் 10லேருந்து 16 வரைக்கும் நம்ம பாலிட்டி கொஞ்சம் சாப்டர்ஸ் விட்டு வச்சுருந்தோங்க இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது டே 1ல் என்ன பண்ண போகிறோம்னா லோக்கல் கவர்மெண்ட் அதை மட்டும் படிக்க போகிறோம். லோக்கல் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஏரியாஸ் மட்டும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? லோக்கல் கவர்மெண்ட்டில் வந்து பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி வரும். அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸும் ஸ்பெஷல் ஏரியாஸும் படிங்க. ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய கமிட்டிஸ்லாம் வரும், எல்எம் சிங்வி கமிட்டி அதெல்லாம் வரும். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தால் படிச்சிடலாம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்பிரன்ஸ் வந்து பயப்படாதீங்க, பயம் தான் ஃபஸ்ட் எதிரி, பயப்படாதீங்க. பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். அடுத்தது வந்து டே 2 வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னடா ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்க, நிறைய இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே 4 பேஜ் தான். நீங்கள் வெறும் 4 விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, எப்போ வந்து ரிட்டையர், அதாவது எப்போ வந்து டில் 65 இயர்ஸா, 63 இயர்ஸா, 67 இயர்ஸா, அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மேஜர் திங்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் ஒரு டாப்பிக்லையும் 4 to 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெருசாக எதுவும் பயப்பட வேணாம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சுக்கோங்க. செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் 40 பேஜஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டே 4 வந்து ரொம்ப கொஞ்சம் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை படிச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சம் ஸ்டேட்ஸ், பார்லிமெண்ட்ரி ஃபோரம்ஸ், ஒஃபிஷியல் லாங்குவேஜ், பப்ளிக் சர்வீசஸ், இதோட சேர்த்து செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் 40 பேஜஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? டே 4 வந்து மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் தான். டே 5 வந்து ரொம்ப நார்மலான டாபிக். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. பட் ஆனால் நம்ம எப்பயும் இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால படித்து வச்சுக்கிறது நல்லது. பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸில் வந்து ஒரு 5 to 6 டாபிக்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ப்ரெஷர் குரூப்ஸும் நேஷனல் இன்டெகிரேஷனும் படிக்க வேணாம். ப்ரெஷர் குரூப்ஸும் நேஷனல் இன்டெகிரேஷனும் டோட்டலாக விட்டுருங்க. பாலிட்டி இதோட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. பாலிட்டியை நம்ம முடிச்சிட்டோம். பாலிட்டியை முடிச்சிட்டோம்னாலே பாதி யூபிஎஸ்சி முடிச்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டேட் 6 and 7 வந்து பாலிட்டி டெஸ்ட், ஃபுல் பாலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை இந்த மேலே சொல்லியிருக்க டாப்பிக்லேருந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஆனால் டேட் 6 and 7 வெறும் டெஸ்ட் மட்டும்தான் எழுதணும். அதோடு சேர்த்து செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இன்சைட்ஸ் டெஸ்ட் இருக்கீங்களா, அதையும் நீங்கள் முடிச்சிடணும், கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். இதோடு சேர்த்து பாலிட்டியும் முடிஞ்சிச்சு, செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏப்ரல் 17 to ஏப்ரல் 30 வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஜாகிரஃபிக்கு. ஜாகிரஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபியில் எல்லாமே இன்டர்லிங்க்டான டாபிக்ஸ். அது வந்து நீங்கள் ட்ரேட் விண்ட்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெதர் ஃபினாமினான் படிக்கணும், மூவ்மெண்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் படிச்சிங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸை பற்றி படிக்கணும். எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டான டாபிக்ஸுங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஜாகிரஃபியை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க இந்த 2 வீக்ஸில். 6 to 12 என்சிஆர்டி ஜாகிரஃபியில் கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? 6 to 12 என்சிஆர்டி ஃபுல்லாக நீங்கள் படித்து ஆகணும். அந்த 6 to 12 என்சிஆர்டி நீங்கள் டெய்லி ஒரு என்சிஆர்டி பேசிக் புக்ஸாக தான் இருக்கும். டெய்லி ஒரு என்சிஆர்டி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? டே 1 வந்து 6th என்சிஆர்டி வித் ஜிசி லியாங் பார்ட் 1 படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்ட் 1ல் ஒரு 9 or 10 டாபிக்ஸ் தான் இருக்கும். டெய்லி நீங்கள் 2 டாபிக்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இதோடு சேர்த்து படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் என்சிஆர்டிஸோட படிக்கும்போது. அதனால் பார்ட் 1 படிச்சுக்கோங்க. டே 2ல் வந்து 7th என்சிஆர்டி வித் ஜிசி லியாங் பார்ட் 1 2 டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. டே 3ல் வந்து 8th என்சிஆர்டி வித் ஜிசி லியாங் பார்ட் 1, 9th என்சிஆர்டி வித் பார்ட் 1. டே 5ல் வந்து 10th என்சிஆர்டி அண்ட் கம்ப்ளீட் ஜிசி லியாங் பார்ட் 1 டே 5ஓட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜிசி லியாங் பார்ட் 1 டே 5ஓட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 10th என்சிஆர்டியும் டே 5ஓட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஜிசி லியாங் பார்ட் 2க்கு வந்து விக்னேஷ் சார் வந்து வீடியோ போடுவார். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்ட் 2 வந்து வெறும் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மட்டும்தான். அதை நீங்கள் ஜிசி லியாங்கில் இருக்கிற அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விக்னேஷ் சார் போடுற வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து டே 6 and 7 ஓகேங்களா. டே 6 and 7 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை வந்து நீங்கள் தரோவாக படிக்கணும். அதுக்கு தான் நான் 2 days கொடுத்துருக்கேன். அந்த புக்கை மட்டும் நீங்கள் தரோவாக படித்தா போதும். 7-8 hours a day வந்து அந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் இந்த 5 hours 5 days வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிரேக் விட்டுருந்தேன் இல்லையா, அப்போ திருப்பி கரண்ட் அஃபேர்ஸ் ரெஸ்யூம் பண்ணுறோம். அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 40 pages நீங்கள் படிக்கணும். அப்புறம் டே 8 and 9 வந்து இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். ப்ளஸ் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் 40 pages படிக்கணும். டே 10 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபி ஓகேங்களா. இந்த புக்கில் இருக்க டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும். நீங்கள் நியூ டேட்டாஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். அதாவது லிட்ரஸி ரேட்டு, சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அதெல்லாம் வந்து பழைய டேட்டா, பழைய புக்குங்கிறதுனால பழைய டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி அப்படி தான் ஈஸியான புக், நீங்கள் ஒரே நாளில் முடிச்சிடலாம். அதோடு சேர்த்து நீங்கள் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை டோட்டலாக முடிச்சிருக்கணும். டே 11ஓட எல்லாத்தையும் முடிக்க பாருங்கள் ஓகேங்களா. டே 12 வந்து ஆக்சுவலாக இவ்வளோ டே 11 வரைக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணுறதுனால ரெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். அந்த ரெஸ்ட் டேயில் வந்து நீங்கள் ஏதாவது முடிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா, அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது முடிக்காமல் விட்டுருந்தீங்கனாலோ, இல்லை வந்து இந்த டாபிக்ஸில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. டே 13 and 14 நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஜியாகிரஃபி டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஃபுல் ஜியாகிரஃபி டெஸ்ட் வந்து எடுத்தே ஆகணும். டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் டெஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால டெஸ்ட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் சரி, ஜியாகிரஃபி டெஸ்ட்டும் சரி, நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்தாகணும். ஃபுல் போர்ஷன் ஜியாகிரஃபி டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், செக்ஷனல் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் டே 13 and 14 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜியாகிரஃபி டெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் ஓகேங்களா. இப்போது May 1 to May 7 ஃபுல்லாக நான் எக்கனாமிக்காக மட்டுமே டெடிகேட் பண்ணியிருக்கேன். இந்த 11 days ஹெக்டிக்காக இருந்ததுனால இந்த எக்கனாமி டாபிக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சூதிங்காக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கலாம். 9th to 12th எக்கனாமிக் புக் வந்து என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும். அதோடு சேர்த்து எக்கனாமிக் சர்வேவும் பட்ஜெட்டும் படிக்கணும். அதாவது எக்கனாமிக் சர்வேவோட சம்மரி, பட்ஜெட்டோட சம்மரி மட்டும் படித்தா போதும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சம்மரிஸ் வந்து திருஷ்டி ஐஏஎஸ் அவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். என்னன்னு பார்த்து வச்சுக்கணும், என்ன சொல்கிறாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகணும். ஆனால் கண்டிப்பாக எக்கனாமிக் சர்வேயோட சம்மரியும் பட்ஜெட் சம்மரியும் படித்தாகணும். என்சிஆர்டியில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் ஆயுஷ் சாங்கி அப்படின்னு ஒரு சார் வந்து அன்அகாடமியில் ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் க்ரியேட் பண்ணும். எனக்கு எக்கனாமியில் வந்து அந்த வீடியோஸ் பார்த்து தான் ஒரு ஹோல் டே கிடச்சிச்சு எக்கனாமியில் சொல்ல. நான் ரொம்ப பெனிஃபிட் ஆனதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அன்அகாடமியில் ஆயுஷ் சாங்கி சார் கிளாஸஸ் பாருங்கள். எக்கனாமி அப்படின்னு நீங்கள் அன்அகாடமியில் டைப் பண்ணிங்கனாலே, ஆயுஷ் சாங்கின்னு டைப் பண்ணிங்கனாலே எக்கனாமிக் கிளாஸஸ் வரும். ஃப்ரீ லெக்சர்ஸ் தான் அது. அந்த ஃப்ரீ லெக்சர்ஸை வந்து நீங்கள் வந்து உட்காந்து டெய்லி ஒரு டாபிக் இல்லாட்டி 2 டாபிக் பாருங்கள். இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா புரியும். கண்டிப்பாக ஆயுஷ் சாங்கி சார் கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. May 6 and 7 எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டெஸ்ட்டு தான் எழுதணும். நீங்கள் வந்து அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டிங்கல்ல, May 1 to 7 வந்து நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 to 5 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 6 and 7 வந்து டெஸ்ட் மட்டும்தான் எழுதணும். 6 and 7 எவ்ரி வீக் லாஸ்ட் 2 days வந்து ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் டெஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் ஏதாவது 2 இன்ஸ்டியூட்டோட எக்கனாமி டெஸ்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின் பேங்க்கையும் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து May 8லேருந்து May 14 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டும் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கை படிக்கணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய புக்கை நம்ம எடுத்து வச்சோன்னா அதுக்கே நம்மளுக்கு 50 days ஆகிடும். அதை நம்மளால இப்போ படிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அன்அகாடமியில் ரோமன் சைனி சார் இருக்கார்ல, அவரோட வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ரோமன் சைனி வந்து ஒரு 11 வீடியோஸ் போட்டுப்பார். அவரோட வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி விமல் சிங் ரத்தோர் அப்படின்னு ஒரு சார் இருப்பார். அவர் வந்து அவரோட வீடியோஸையும் ரோமன் சைனி சார் வீடியோஸையும் கம்பைன் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரேயா சர்மா அப்படின்னு ஒருத்தங்க வந்து அன்அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. என்விரான்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஸ்ரேயா சர்மா அவங்க வந்து கிராஷ் கோர்ஸ் போட்டிருப்பாங்க.
அதை நீங்கள் பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்துடணும் ஒரு வாட்டி. அது வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் இன் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து அண்ணா அகாடமியில் பார்த்துக்கலாம், இல்லை ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் இல்லாட்டி சங்கர் புக்கில் கூட படிச்சுக்கலாம். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை வந்து May 8லேருந்து 5 டேஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 13th and 14th வரும் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்க்கணும் நீங்கள். அதாவது இன்சைட்ஸ்லேயும் விஷன்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் பார்க்கணும். டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் 5 days டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுட்டு டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின் பேங்க்கை வந்து லாஸ்ட் 2 days May 13th and 14th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போது May 15லேருந்து May 21 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, Day 1 அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போகிறோம். May 15லேருந்து 21 வரைக்கும். Day 1 வந்து என்சிஆர்டி புக் மட்டும்தான். அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்னு புக் இருக்கும். அதை வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? கவர் பண்ணிவிட்டு Day 2லேருந்து நம்ம நிதின் சிங்கானியா படிக்க போகிறோம். Day 2, Day 3, Day 4, Day 5 இந்த 4 நாளும் நிதின் சிங்கானியா மட்டும் படிக்க போகிறோம். அதில் வந்து செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்தியன் ஆர்கிடெக்சரும் ஸ்கல்ப்சரும் நல்லா படிக்கணும். இந்தியன் ஆர்கிடெக்சரும் ஸ்கல்ப்சரும் நல்லா படிச்சிருக்கணும். இந்தியன் பெயிண்டிங்ஸ் வந்து வெறும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா போதும். சூப்பர்ஃபிஷியலாக, நான் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீடிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் வெறும் சூப்பர்ஃபிஷியலாக ஒரே வாட்டி படிச்சுக்கிட்டா போதும். பெயிண்டிங்ஸில் வெறும் வாட் இஸ் வாட், எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, யார் பெயிண்ட் பண்ணாங்க, என்ன சர்ஃபேஸில் பெயிண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். மற்றபடி பெருசாக எதுவும் படிக்க தேவையில்ல. இந்தியன் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுதான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட மெயின் பார்ட்டு. இந்தியன் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க, டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து யுனெஸ்கோஸ் லிஸ்ட் ஆஃப் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக படித்தா போதும். என்னென்ன டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது, என்னென்ன இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ரிலீஜன்ஸ் இன் இந்தியாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அப்புறம் லாங்குவேஜஸ் இன் இந்தியா வந்து ஒரே ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி இஸ் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிலேருந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வராமல் இருந்ததே கிடையாது. ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியை தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல், மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த கலரியப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியாவையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அப்பெண்டிக்ஸ் 2ல் பக்திசம், சூஃபிசம் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அது வந்து பக்திசத்தையும் சூஃபிசத்தையும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட் 2 days இதெல்லாம் படிச்சிங்க இல்லையா, இதோடு சேர்த்து சொல்ல மறந்துட்டான் பாருங்கள். இந்த நிதின் சிங்கானியா இந்த என்சிஆர்டியோடு சேர்த்து நீங்கள் ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ் 40 pages டெய்லி நீங்கள் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து 40 pages, செகண்ட் டே 40 pages அப்படின்னு படிச்சுட்டே இருந்துட்டு 5th day முடிஞ்சது. லாஸ்ட் 6th 7th day வந்து நீங்கள் ஃபுல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்ஷியன்ட்டுங்கிற இன்சைட்ஸ்லேருந்தும் விஷன்லேருந்தும் ஃபுல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம படித்தது வந்து ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கோம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் டெஸ்ட்டில். அதனால நீங்கள் இன்சைட்ஸ்லேருந்தும் விஷன்லேருந்தும் ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் விச்செவர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ப்ரிஃபரபிள் டு யூ, நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் டெஸ்ட் கம்பல்சரி பண்ணணும். அதே மாதிரி ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை முடிச்சிடுங்க. ஸோ நம்ம வந்து May 21 ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் முடிக்கிறோம், ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபுல்லாக முடிச்சிடுறோம். இப்போ லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். பிளானே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, டேஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு பாருங்கள். அதனால வந்து சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது May 23 May 30 வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியை மட்டும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியும் என்விரான்மெண்ட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் நீங்கள் வந்து வெறும் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் போடணும். ரிவைஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது அதை ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணுமே தவிர திருப்பி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு இப்போ டைம் இல்லை. இப்போ நீங்கள் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் சால்வ் பண்ணணும். அதோடு சேர்த்து February கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கணும். இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் காலையிலே ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் போட்டிங்கன்னா மத்தியானம் என்விரான்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் போடணும், ஈவினிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி ஸ்லாட்ஸை பிரிச்சுக்கோங்க. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி என்விரான்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது June 1 to June 7, ஜூன் மாதம் வந்துருச்சு. June 1 to June 7 என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் பாலிட்டியும் எக்கனாமியும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபுல் பாலிட்டி அண்ட் எக்கனாமி ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரிவிஷன் நான் சொன்ன மாதிரியே பாலிட்டி டெஸ்ட் காலையில் எடுத்திங்கன்னா மத்தியானம் வந்து எக்கனாமி டெஸ்ட் எடுக்கணும்.
அதோட சேர்த்து மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஜூன் 7th நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாலிட்டி எக்கனாமி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம், மார்ச் கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 days வந்து எப்போவுமே சொல்ல பிளான் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 5 days பார்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸை பிரித்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் 5 daysக்குள்ளே ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 days கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு இன்சைட்லேருந்து எடுத்துக்கணும். இப்போது June 8 to June 14 வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் ஃபேஸ். இதில் வந்து நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் ஜியாகிரஃபியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. காலையில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் எடுத்திங்கன்னா மத்தியானம் ஜியாகிரஃபி டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் சைட் பை சைட் ஃபர்ஸ்ட் 5 days வந்து ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக படிச்சிடணும். ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை 40 pages ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியாக லாஸ்ட் 2 days ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க்லேருந்து ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக முடிச்சிடணும். ஜியாகிரஃபி டெஸ்ட்டும் ஜியாகிரஃபி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டெஸ்ட்டும் எழுதணும். இப்போ தான் நம்ம வந்து மெயினான பார்ட்குள்ளே வரோம். June 14 to June 26 என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகலை, யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். நிறையா இன்ஸ்டியூட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்களும் ஒரு புக் வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ்க்குன்னு ஒரு புக் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் தரோவாக பார்க்கணும். 10 years கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 5 to 10 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அந்த 5 to 10 marks வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எட்ஜாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி சிசாட்டும் லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு சிசாட்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிசாட்டில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா June 1st வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் 27 years கொஸ்டின் பேப்பரை கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். 27 years புக்கு கூட இருக்குது. நீங்கள் 27 years சால்வ் பண்ணணும்லாம் கிடையாது. லாஸ்ட் 15 years அப்படி கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் சிசாட் பேப்பரும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சிசாட்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா. மற்றபடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தவிர்த்து வேறு எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சிசாட்டுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ரிவைஸ் ரிப்பீட் இது மட்டும்தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ரிவிஷன் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணணும், அதை மட்டும்தான் பண்ணணும். காமாக இருங்க. த விக்ட்ரி இஸ் வெரி நியர். பதட்டமே படாதீங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். ஹாப்பியாக காமாக எக்ஸாம் எழுதணும் எல்லோரும். அப்புறம் ஐ சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து சில டைம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் 12 hours படிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 10 to 12 hours படிக்கிறது. ஸோ அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இரிட்டேட்டிங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அந்த லெசன்ஸை வந்து வீடியோஸ்னால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜியாகிரஃபி என்சிஆர்டிஸ்க்கு வந்து எக்ஸாம் ரேஸில் வந்து மேம் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் ரேஸ் ஃபாலோ பண்ணலாம். எக்கனாமி என்சிஆர்டிக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் ரேஸும் ஃபாலோ பண்ணலாம், அன்அகாடமியும் ஃபாலோ பண்ணலாம். அன்அகாடமியில் அர்ப்பிதா பிரகாஷ் அப்படின்னு ஒரு மேம் வந்து ஃபுல் என்சிஆர்டி சீரீஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஃபுல் என்சிஆர்டி சீரீஸ், அதாவது எக்கனாமி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே சேர்த்து, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சேர்த்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்பெக்ட்ரம் சீரீஸை நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும், நிறையா சீரீஸ் வரும். அதில் எதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிசி லியாங்கும் விக்னேஷ் சார் வந்து வீடியோ போட்டோன்னு சொல்லியிருக்காரு. பார்ட் 2க்கு. பார்ட் 1 நீங்கள் வந்து எக்ஸாம் ரேஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துக்கலாம். பாலிட்டி வந்து அன்அகாடமியில் நந்தினி மகாராஜ் அப்படின்னு ஒரு அக்கா எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ சர்வீஸ் வாங்கி சர்வீஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் பாலிட்டி புக்கையும் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்பப்போலாம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கோ அப்போ நீங்கள் வீடியோஸ்னால இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாஸ் சேவிங் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட். முக்கியமான விஷயம் என்னென்னா மெடிடேட் பண்ணுங்கள் டெய்லி. லைக் 10 to 12 hours படிக்கும்போது உங்கள் இப்போ மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. எல்லாருக்குமே டிப்ரெஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஆன்சைட்டி, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1/2 hour மெடிடேட் பண்ணுங்கள். 1 hour ஆச்சும் வாக்கிங் போங்க. மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகி உட்காந்துடக்கூடாது. இந்த டைமில் வந்து வி ஹாவ் டு பி தேர் ஃபார் ஈச் அதர். நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் 5 days 10 days அப்படி படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் விக்னேஷ் சாரையும் என்னையோ காண்டாக்ட் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா ஹேண்டில் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, என்ன வேணால் இருக்குது. நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வந்து அந்த டேஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம், உட்காந்து படிக்க முடியலன்னா எப்படிலாம் வீடியோஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். அப்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா படிங்க.
இந்த 100 டேஸ் வந்து நெகட்டிவிட்டியை வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணுங்கள். யாராவது உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினாங்கன்னா கூட அதை வந்து போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து தலைவர் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் படிக்க போகிற படிப்புக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் செய்ய போகிற வேலைக்கும் மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீங்கள் ஜெயிக்கிறதை யாராலுமே தடுக்க முடியாது. இந்த பிளானோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேர் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கணும். என்னோடையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் பேரும் லிஸ்ட்டில் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம். ஜெய் ஹிந்த்.